Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Okay children, இப்போ exercise 6.1 question number 1 பாருங்க. In triangle PQR, D is the midpoint of QR. PM is dash, PD is dash, is QM is equal to MR அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க PQR அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து D வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த QRக்கு வந்து Dன்றது மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிஎம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஎம் அப்படின்றது என்னது, நமக்கு இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது கரெக்டாக. ஒரு வேர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ஜாயிண்ட் ஆகும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நமக்கு அது என்னதான் இருக்கும், ஆல்டிடியூடாக இருக்கும். ஓகேவா? தேர்ஃபோர் பிஎம் இஸ் என்னது, ஆல்டிடியூட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பிடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிடி வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கிவன் டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க, டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் கியூஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கியூடி வந்து டிஆருக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இந்த ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கனால, டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் கியூஆர் சொல்லியிருக்கனால கியூடி இஸ் ஈக்குவல் டு டிஆர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிடி அப்படின்றது என்னதான் இருக்கும், மீடியனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது PD இஸ் மீடியன். அப்போது இந்த டேஷில் போயிட்டு நம்ம மீடியன் அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் QM இஸ் ஈக்குவல் டு MR அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த QMமும் MR ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா நமக்கு D தான் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்பேஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, QMமும் MRும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இருக்காது. அப்போது என்ன எழுதணும், நோ. தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து நோ. QM இஸ் நாட் ஈக்குவல் டு MR as D is the midpoint. Of QR. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? QM வந்து MRக்கு வந்து ஈக்குவலாக இருக்காது. ஏன் அப்படின்னா D தான் என்ன சொல்லியிருக்காங்க, மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க QRக்கு. ஓகேவா? M வந்து மிட் பாயிண்ட் கிடையாது, D தான் மிட் பாயிண்ட். D மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால QD தான் DRக்கு ஈக்குவலாக இருக்கும். QM வந்து ஈக்குவலாக இருக்காது. QM வந்து MRக்கு வந்து எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ நோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ட்ரா ரஃப் ஸ்கெச்சஸ் ஃபார் த ஃபாலோயிங். அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பிஇ இஸ் அ மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ சம் பிஇ இஸ் அ மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நேமிங் கொடுக்கலாம், ஏபிசி. ஏபிசி. இப்போ இதில் பிஇ வந்து மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பீன்ற வேர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, இ. ஸோ பிஇ இஸ் அ மீடியன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து இப்போ பீன்ற ஒரு வேர்டெக்ஸ் எடுக்கிறப்ப நமக்கு இங்கே வந்து மீடியன் வருது. சப்போஸ் சி வேர்டெக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்படி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மீடியன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? சப்போஸ் இந்த ஏ வேர்டெக்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? நான் வந்து பீன்ற வேர்டெக்ஸ் வந்து இங்கே வச்சு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நேமிங் கொடுக்கறத வச்சு தான் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து இப்போது நீங்கள் இங்கே ஏ பி சி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பியிலேருந்து ட்ரா பண்ணுவீங்க. அப்போ இங்கே நமக்கு ஈயாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சப்போஸ் வந்து இன்னும் ஒரு வே எப்படி நீங்கள் நேம் போடலாம், இப்போ இந்த வட்டக்ஸ்லேருந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஏபிசி.
சப்போஸ் வந்து சில பேர் வந்து இப்படி ட்ரா பண்ணுவீங்க, ABC இந்த மாதிரி நேமிங் கொடுப்பீங்க. அப்போ இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ட்ரா பண்ணுவீங்க. அப்போ இங்கேருந்து வரப்போ இது ஈயாக இருக்கும். எந்த வேலை நீங்கள் நேமிங் கொடுக்குறீங்களோ அந்த வேலை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மீடியன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால பிஇ வந்து மீடியனாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போது வந்து நமக்கு இது மீடியன் மிட் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஸ்பேஸும் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏஇ வந்து இசிக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். பி சம். இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் PQ and PR are altitudes of the triangle. ஸோ ட்ரையாங்கிள் PQ1 நம்ம ட்ரா பண்ணணும். அதில் வந்து PQவும் PR வந்து ஆல்டிடியூட்ஸாக இருக்கணும். ஆல்டிடியூட்ஸ்னால் என்ன கண்டிஷன், நமக்கு வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடு வந்து பர்பண்டிகுலராக ஜாயின் ஆகணும். அதாவது 90 டிகிரி ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? 2 ஆல்டிடியூட்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அப்போனா நமக்கு வந்து எந்த ட்ரையாங்கிள் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் செட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து PQR அப்படின்னு நேமிங் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் PQ and PR are the altitudes of triangle PQR. ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதா? ஸோ இது ஒரு ஆல்டிடியூட், இது ஒரு ஆல்டிடியூட். அப்போ RP இஸ் பர்பண்டிகுலர் டு QP. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் XYZ YL இஸ் அன் ஆல்டிடியூட் இன் த எக்ஸ்டீரியர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளுக்கு வெளியில் வந்து ஆல்டிடியூட் வரையணும். எக்ஸ்டீரியர்னால் என்னது, வெளியில். ட்ரையாங்கிளுக்கு வெளியில் வந்து ஆல்டிடியூட் வரையணும் அப்படின்னா நமக்கு வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் தான் வரைய முடியும். ஓகேவா? இப்போ சீசம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி எங்கே ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ம் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டாட்டர் லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்போ இதுதான் என்னது, எல். ஸோ நம்ம நேமிங் வந்து எப்படி கொடுக்கலாம், எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ ஒய்எல் அப்படின்றது என்னது, ஆல்டிடியூட். therefore ஒய்எல் இஸ் an altitude in the exterior of triangle XYZ. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து எக்ஸ்டீரியராக ஆல்டிடியூட் வரைய சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது ஆல்டிடியூட் வந்து நம்ம நீட்டாக மெஷர் பண்ணிடலாம். இங்கேருந்து நீங்கள் பர்பண்டிகுலராக இந்த வேர்டெக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் டாட்டர் லைன் ட்ரா பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிரும், ஆல்டிடியூட் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வெரிஃபை பை drawing a diagram if the median and altitude of an isosceles triangle can be same. ஸோ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு வந்து மீடியனும் ஆல்டிடியூடும் சேம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு டயக்ராம் வச்சு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன தெரியும், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மீன்ஸ் என்னது, 2 sides are equal. any two sides are equal or same. இப்போ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன் ABC அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? 2 sides ஈக்குவல். எனக்கு வந்து இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். தேர்ட் சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து மீடியன் ட்ரா பண்ண போகிறேன். அண்ட் ட்ரா த மீடியன் வென். இப்போ இதுக்கு ஒரு நேமிங் கொடுத்துக்கலாம். அவங்க எந்த நேமுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்மளே வந்து ஏபிசி அப்படின்னு நம்ம வந்து நேமிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து மீடியன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஏ அப்படின்ற வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு மீடியன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி.
கரெக்டாக? ஏபி வந்து ஏசிக்கு ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த மீடியன் வந்து நமக்கு என்ன ஆகுது, இந்த ஸ்பேஸும் நமக்கு என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். கரெக்டாக? ஏன்னா இதுதான் மீடியன். மீடியன்னா இங்கே மிட் பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் எல் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். அப்போது நமக்கு வந்து ஏஎல் அப்படின்றது மீடியன். இதில் ஆல்டிடியூட் என்னது சொல்லலாம்? AL. ஏஎல் தான் ஆல்டிடியூட். ஆனால் இங்கே பாருங்கள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதா? ஸோ இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு மீடியனும் சேம் தான், ஆல்டிடியூடும் சேம் தான். மிட் பாயிண்ட்லேயும் ஜாயிண்ட் ஆகிருக்கு மீடியன். அட் த சேம் டைம் பெர்பெண்டிகுலராக 90 டிகிரியும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நமக்கு ஏஎல் இஸ் த மீடியன் and altitude of the triangle. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு மீடியனும் ஆல்டிடியூடும் சேம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு டயக்ராம் வச்சு ட்ரா பண்ணி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா எனி டூ சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன், ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த டூ சைட்ஸ் வந்து நான் சேமாக ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சைட் தேர்ட் சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து மீடியன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ மீடியன் வந்து ட்ரா பண்ணுறப்ப இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைட் மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? நமக்கு இங்கே வந்து ஏபி வந்து ஏசிக்கு ஈக்குவல்னு தெரியும். ஏன்னா எனி டூ சைட்ஸ் நம்ம ஈக்குவல்னு நமக்கு தெரியும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில். இப்போ இதில் வந்து இது வந்து நமக்கு மீடியன் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஆல்டிடியூட் பார்க்கலான்னு பார்த்தா ஆல்டிடியூடும் பாருங்கள் எல் ஷேப்பில் இருக்கா? ஸோ இந்த வேர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைட் பர்பெண்டிகுலராக வந்திருக்கு, 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ மீடியனும் இதாக தான் இருக்குது, ஆல்டிடியூடும் இதாக தான் இருக்குது. ஓகேவா? ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ ஏஎல் இஸ் த மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஹென்ஸ் வெரிஃபைடு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.